எல்லாருக்கும் வணக்கம். நாங்க மேக்ஸ் வீடியோ போட்டா இல்லன்னா சப்ஜெக்ட் வீடியோ போட்டிருந்தா அப்படியே நாங்க கமெண்ட் பாக்ஸ் கிழிச்சு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்றவங்களுக்காக தான். அதாவது ஆசிரியர் பணிங்கிறது மிக அற்புதமான பணி. உதாரணமா சொல்லணும்னா நம்ம அப்துல் கலாம் ஐயா கூட ஜனாதிபதி ஆன பிறகும் ஆசிரியரா பணியை தொடர்ந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஆசிரியர் பணியை செய்யும் போது அநாகரிகமான வார்த்தைகளை தவிர்த்துடுங்க அப்படின்னு சொன்னதுக்காக ஒரு இன்ஸ்டா இன்ஃபுளுசர் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காரு. மாணவன் சந்தேகம் கேட்டாலும் அவங்க இப்படித்தான் பேசுவாங்களா? இது ஒரு ஆசிரியருக்கு அழகா? இது பார்த்தாலுக்கு நம்ம எல்லாரும் 4 கணக்கு போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நடந்துக்கிறாங்க. இப்ப இதே கணக்கை நம்ம பார்ப்போம். ஃபார்முலா வச்சு தான் கணக்கு போடுவார். நம்ம ஃபார்முலாவே டெரைவ் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த ஃபார்முலா இந்த பிபி மாடல் பிலினாலும் ஆன்சர் வருங்கண்ணா. இது வந்து ஜென்ரல் ஃபார்முலாங்கண்ணா. 4+3ன்னு வரும்போது ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். 4-3ன்னு வரும்போது ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் கணக்கு டீச்சருக்கு தாங்க தெரியும். உங்களுக்கு தோணலாம் மாடலஸ் இங்க எதுக்கு போட்டிருக்காங்க? அந்த மைனஸை வந்து பேலன்ஸ் பண்றதுக்காக தான் மாடலஸ் போடுறாங்க. அந்த மாடுலஸுங்கிறது வந்து சைன் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக போடலைங்கன்னா அந்த மாடுலஸ்னால் டிஸ்டன்ஸுங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் மாடுலஸ் இசட் அப்படிங்கிறது ஆரிஜினுக்கு அந்த நம்பருக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸுங்கண்ணா. தெரிஞ்சுட்டு வந்து சொல்லுங்கண்ணா. இல்லைன்னா கமெண்ட்டில் சொன்னது நீங்கள் பண்ணிவிட்டு கம்முன்னு இருங்கண்ணா. அண்ணா நீங்கள் ஆடுங்க பாடுங்க அவசரமாக வந்தால் ஓடுங்க, அதுக்கு யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. மேக்ஸையோ டீச்சிங்கையோ தப்பாக பேசுனீங்கன்னா நான் வருவாங்கண்ணா. இப்போ நீங்கள் இது மிக அற்புதமான பணிங்க. அதுக்கு தகுதி இல்லாதவங்க இருக்க முடியாது. என்னோடய டீச்சிங்கும் கோச்சிங்கும் தெரிஞ்சுக்கணும்னா இப்போ இந்த நீங்கள் போட்ட கணக்கை லைவாக வேணால் நான் 8th பையனையே போட வைக்கிறாங்கண்ணா. இந்த மாதிரி திறமையில்லாத ஆசிரியர்கள் தாங்க திறமையில்லாத மாணவர்களை உருவாக்குறாங்க. தேங்க் காட், கடவுள் இவர் ஆசிரியர் பண்ணி ரொம்ப காலம் வைக்கல. ஒரு கூட்டல் கணக்கை போட்டுட்டு தன் பெரிய கணித மேதை நினைத்துட்டு கண்டபடி பேசுகிற இவர் கண்டிப்பாக ஆசிரியருக்கு தகுதி இல்லை. நான் என்ன பெரிய கணித மேதைன்னு சொல்லல, ஆனால் கண்டிப்பாக நான் ஒரு நல்ல கணித ஆசிரியர். இவர் டிஎம் பண்ணது என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ நல்ல பேச்சாளர். திறமை இருக்குன்னாரு, நானும் திறமையை காமிச்சேன். அதை பேச முடியல, வேறு விதமாக பேசினார். அவ்வளோ சிறப்பான மனிதர். உங்களோட சேலஞ்சை நான் ஏற்றுக்கிறேன். என்னென்ன சம்பவம்னு நீங்களே சொல்லுங்கள். இந்த கதை மாதிரி தாங்க அதிக மக்கள் அவரை சப்போர்ட் பண்ணுறாங்கிறதுக்காக அர்த்தம் இல்லாமல் பேசுகிறாரு. நான் கேட்டேன், அதுக்கு கரெக்டாக பதில் சொல்லியிருந்தா வேலை முடிஞ்சது. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தா முடிஞ்சிச்சு. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்கிட்டு கழித்தல் கணக்கு கூட்டல் கணக்கு போர்டில் அழிச்சிட்டு எடிட் பண்ணி போடுற இவருக்கே எவ்வளோ இருந்தா 10 வருஷம் படிச்சுட்டு கணக்கு டீச்சராக வந்திருக்க நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும். அப்புறம் ஒன்று இவரை மாதிரி பண்ண முடியுமான்னு கேட்டுறாதீங்க, நம்மளால் அதையும் பண்ண முடியும். கணக்கே போட்டாச்சு. அடுத்து எந்த நாள் கணக்குன்னு சொல்லுங்க, போடுங்க, சிறப்பாக பண்ணியிருப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.